திரியேக கடவுளின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன எதிர்பார்ப்போம்? எல்லாரும் உண்மையா இருக்கணும், உண்மையா பேசணும், உண்மையா நடக்கணும், உண்மையா இருக்கணும், யாரும் பொய் சொல்லக்கூடாது, யாரும் யாரையும் ஏமாற்ற கூடாது என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம்? யோசிப்பது உண்டு, ஆசைப்படுவது உண்டு. உண்மை பல வேலைகளில என்னதான் பொய் பேசினாலும், பொய்யாய் நடந்தாலும், பொய்யாய் நடித்தாலும் கூட உண்மையானது வெளிப்படத்தான் செய்யும். அதாவது ஒரு பழமொழியோட சொல்றதுல, பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான் என்று சொல்லி நம்ம சொல்வது உண்டு. ஆகையினால எவ்வளவு பொய் வேஷம் இருந்தாலும் கூட உண்மை என்பது வெளிப்படத்தான் செய்யும். எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில உண்மை எந்த அளவிற்கு இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில பொய்யை நாம் எந்த அளவுக்கு வெறுத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, கடவுள் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், அழைத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர், அழைத்த ஆண்டவர் நீதிபரர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கூட எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக, உத்தமமான ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்துகின்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படி உண்மையுள்ள உத்தமமான வாழ்வை நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் நிறைவா இருக்கும். நம்முடைய வாழ்வில ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள முடியும். வேற நினைக்கலாம், பொய் பேசுறவங்க ஏமாத்துறவங்க நல்லாதான் இருக்கிறாங்க, நான் உண்மையா தான் நான் பேசுறேன், உண்மையா தான் நடக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கலையே என்று சொல்லி யோசிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு உண்மை உள்ளவர், இயேசு வாக்கு மாறாதவர், ஆசீர்வாதம் தருகிறார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் உண்மை பக்கம் நிற்போம், உண்மையாக வாழுவோம், உண்மையாக உத்தமமாக நாம் வாழுகிற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்துல அதுதான் வேதம் சொல்லுகிறது. சகரியா 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள், உண்மையிலும் நீதியிலும் அவர்கள் எனக்கு ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுக்குள் அதிகமாய் நேசிக்கப்பட்ட அன்பான விசுவாச மக்களே, இந்த நேரத்துல நாம் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளால் அழைக்கப்பட்ட நாம அவருக்கு உண்மையும் உத்தமமான ஜனங்களாக இருப்போம். அவர் நமக்கு கடவுளாக இருப்பார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக, நமக்குள்ளாக இருக்கிற பாவ அழுகுகளை நீக்கும்படியாக தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். அந்த இயேசு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, நமக்குள்ளாக இருக்கிற பொய் பொறாமை எல்லாவற்றையும் தூக்கி போடுகிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நம்மை நீதிமானாக்குகிறார், ஒரு உண்மையுள்ள வாழ்வை வாழ செய்கிறார். அவரை விசுவாசிப்போம். அவருக்குள்ளாக உண்மையும் உத்தமமான வாழ்வை நாம் வாழ்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தாமே நாம் அனைவரும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான புதிய நாளுக்காக, இந்த புதிய நேரத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நீர் உண்மை உள்ளவராக எங்களுடைய வாழ்வில் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆஸ்வதிக்கிறீர், நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்களும் கூட உண்மையுள்ள உத்தமமான வாழ்வை வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அருள் பாவிக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஜனமாக நாங்கள் உண்மைக்கு உத்தமத்திற்கு நாங்கள் துணை நிற்கிற, உண்மையையும் உத்தமத்தையும் நிலைநாட்டு ஜனங்களாக இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அருள்பாவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உண்மையை உத்தமத்தை எங்களுக்குள்ளாக நிலைவரப்படுத்த வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நாங்கள் செய்கிற எல்லா விதமான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, படிக்கிற படிப்பிலே ஆசீர்வதிப்பீராக. இதோ பிறந்தநாளைக்கான இந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதாமே புதிய ஆண்டை ஆசீர்வாதமாய் தந்துள்ள வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமண நாளுக்கு கொண்டாடுகிற ஒவ்வொரு தம்பதியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதாமே அவர்களையும் குடும்ப மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி போடும்படியாக, சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீரே எங்களை ஆஸ்வதும் உண்மையும் உத்தமமான வாழ்வை எங்களை வாழ வைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.